நட்சத்திரச் சூனியக்காரியும் காணாமல் போன கிராமமும். மர்மமான இரவு. மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். குழந்தைகள் விளையாடினர். விவசாயிகள் வயலில் வேலை செய்தனர். பறவைகள் பாடின. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பழமையான கதை இருந்தது. பௌர்ணமி இரவில் வானத்தில் நீல நட்சத்திரம் தெரிந்தால் காட்டுக்குள் வசிக்கும் சூனியக்காரி விழித்துக் கொள்வாள். அந்தச் சூனியக்காரியின் பெயர் நட்சத்திரி. அவள் சாதாரண சூனியக்காரி அல்ல. அவள் நட்சத்திர மந்திரம் அறிந்தவள். காணாமல் போன கிராமம். ஒரு நாள் காலை கிராம மக்கள் விழித்துப் பார்த்தபோது அதிர்ச்சி. கிராமத்தின் பாதி வீடுகள் காணாமல் போயிருந்தன. மக்கள் அலறிவர். என்ன நடந்தது? எங்கள் வீடுகள் எங்கே? இது சூனியக்காரியின் வேலைதானா? அந்த நேரத்தில் தைரியமான சிறுவன் அருண் முன் வந்தான். அருண் சொன்னான், நான் காட்டுக்குள் சென்று உண்மையைக் கண்டுபிடிப்பேன். அவனுடன் சேர்ந்தாள் புத்திசாலி சிறுமி மீரா. பேசும் ஆந்தை. இருவரும் காட்டுக்குள் நடந்தனர். திடீரென்று ஒரு பெரிய பொன்னிற ஆந்தை மரத்திலிருந்து பேசியது. யார் நீங்கள்? ஏன் இந்த காட்டுக்குள் வந்தீர்கள்? அருண் பதில் சொன்னான், எங்கள் கிராமம் பாதி காணாமல் போயுள்ளது. உண்மையை தேடுகிறோம். ஆந்தை சொன்னது, அது நட்சத்திரியின் வேலையல்ல. அவள் கிராமத்தை காப்பாற்ற முயல்கிறாள். மீரா குழம்பினாள். காப்பாற்றுகிறாளா? ஆனால் வீடுகள் இல்லையே. ஆந்தை சொன்னது, உண்மை தெரிந்தால் மட்டுமே வழிகாட்டுவேன். அது இருவருக்கும் ஒரு ஒளிரும் இறகை கொடுத்தது. மந்திர குகை. அந்த இறகு அவர்களை ஒரு பிரகாசமான மந்திர குகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே தரையில் ஒளிரும் கோடுகள், சுவற்றில் நட்சத்திரங்கள், காற்றில் இசை. அப்போது காற்றில் ஒரு குரல் கேட்டது. வரவேற்கிறேன் குழந்தைகளே. அது நட்சத்திரி சூனியக்காரி. அவள் மென்மையாகச் சொன்னாள், உங்கள் கிராமத்தை நான் அழிக்கவில்லை. அதை கருந்தூள் அரக்கன் கடத்திச் சென்றான். கருந்தூள் அரக்கன் யார்? அவன் இருட்டில் வாழ்பவன். மகிழ்ச்சியான இடங்களை அவன் வெறுப்பான். சிரிப்பையும் ஒளியையும் அவன் திருடுவான். நட்சத்திரி சொன்னாள், உங்கள் கிராமத்தின் மகிழ்ச்சியே அவனை ஈர்த்தது. அதனால் அவன் வீடுகளை மறைத்துவிட்டான். அருண் தைரியமாகச் சொன்னான், நாங்கள் பயப்படவில்லை. எங்கள் கிராமத்தை மீட்போம். 3 சோதனைகள். நட்சத்திரி 3 சோதனைகளை வைத்தாள். பாது தைரியம். அவர்கள் இருண்ட காட்டை கடக்க வேண்டும். அங்கு நிழல்கள் கத்தின, மரங்கள் அசைந்தன. ஆனால் அருணும் மீராவும் கைகோர்த்து நடந்தனர். அவர்கள் வெற்றி பெற்றனர். பாது கருணை. ஒரு காயமடைந்த நரி வழியிலிருந்தது. அருண் சொன்னான், நாம் முதலில் அதை காப்பாற்றுவோம். மீரா மூலிகை வைத்து நரியை குணப்படுத்தினாள். நட்சத்திரி மகிழ்ந்தாள். நீங்கள் கருணையுள்ளவர்கள். பாது உண்மை. அவர்கள் ஒரு மாய கண்ணாடியை பார்த்தனர். அதில் அவர்கள் தங்கள் பயங்களை பார்த்தனர். ஆனால் அவர்கள் தைரியமாக சிரித்தனர். அந்த நொடியில் மாயம் உடைந்தது. அரக்கனுடன் மோதல். இறுதியில் அவர்கள் கருந்தூள் அரக்கன் முன் நின்றனர். அவன் கருப்பு புகை போல இருந்தான். அவன் சொன்னான், சிரிப்பு எனக்கு பிடிக்காது. அருண் சொன்னான், அதனால்தான் நீ தோற்பாய். நட்சத்திரி தனது நட்சத்திர மந்திரத்தை பயன்படுத்தினாள். மீரா அன்பை பற்றி பேசினாள். அருண் தைரியமாக நின்றான். அந்த 3ம் சேர்ந்து ஒளி அம்பு உருவானது. பூம்! அரக்கன் மறைந்தான். கிராமம் மீண்டும் வந்தது. ஒரு கணத்தில் காணாமல் போன வீடுகளெல்லாம் மீண்டும் தோன்றின. மக்கள் மகிழ்ச்சியில் ஆடினர், பாடினர். கிராமம் மீண்டும் ஒளிர்ந்தது. நட்சத்திரி சிரித்தாள். உங்கள் கிராமம் இப்போது பாதுகாப்பாக உள்ளது. அருண் கேட்டான், நீங்கள் எங்களுடன் வரமாட்டீர்களா? நட்சத்திரி மென்மையாகச் சொன்னாள், என் இடம் இந்த காடு. ஆனால் நான் எப்போதும் உங்களை காக்கிறேன். அவள் வானத்தில் நீல நட்சத்திரமாக மாறி ஒளிர்ந்தாள். முடிவு. நீதி. தைரியம் + கருணை + உண்மை = எந்த தீமையையும் வெல்லும்.